சிரிக்கவும் சிந்திக்கவும் வைத்த கோணல் மாணல் பங்கு பெற்றும் கலைஞர்கள் செல்வகுமார், கோணேஷ், மதிவதனன், ஸ்ரீத்யாளன், மரியனிட், கிரீஷ், ஜான் இவர்களோடு நாடகத்தை எழுதி இயக்கும் சுதன்ராஜ் அவர்களோடு இணைந்து புங்குடுதி மக்கள் ஒன்றியம் மகளிர் அணி கலைஞர்களும் பங்கு பெற்றும் கோணல் மாணல் இதோ இந்த அரங்கத்தில் எங்கே கரகோஷம் செய்து கலைஞர்களை வரவேற்றுக் கொள்ளுங்கள். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இந்த மண்டபம், இந்த பாரிஸ் மாநகரம் பல கூட்டங்களையும் பல நிகழ்ச்சிகளையும் சந்தித்திருக்கலாம். ஆனால் இன்று முதல் முறையாக சீட்டு கட்டுவோர் சங்கம் என்றும் இந்த கூட்டத்திற்கு உங்கள் அனைவரையும் வரவேற்பதில் நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். நான் ஒன்றை மட்டும் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். சீட்டென்றால் ஒழுக்கக்கேடு, ஓடி போவோர் என்று நினைக்கும் இந்த மக்கள் மத்தியில் சீட்டுக்காகவே வாழ்ந்து சீட்டுக்காகவே தன்னை அர்ப்பணித்த எங்கள் காவிய அக்கா என்று அந்த காலத்தில் நாங்கள் சொன்னாலும் இன்று எங்களால் எல்லோராலும் சீட்டக்கா என்று செல்லமாக அழைக்கப்படும் எங்கள் சீட்டக்காவை நான் இந்த இடத்தில் பொன்னாடை போர்த்தி கௌரவிக்கிறேன். அக்காவை பற்றி சொல்ல வேண்டும் என்றால் 1985 ஆண்டு காலப்பகுதிகளில், அதாவது எனது வயதும் அக்காவின் சீட்டு அனுபவம் ஒன்று. அந்த காலத்தில் 85 ஆண்டு காலப்பகுதிகளில் ஸ்டூடியோ வீட்டில் தனது முதலாவது சீட்டை தொடங்கிய அக்கா இன்று 50வது சீட்டில் செயின்ட் பீயர்ஸ் பவிலியன் வீட்டில் இருக்கிறார் என்றால் இதில் அக்காவின் நாணயம் அங்கு நிற்கிறது. பல பேர் சீட்டு போட்டால் ஆஸ்திரேலியாவுக்கு ஓடி விடுவார்கள், கனடாவுக்கு ஓடி விடுவார்கள் என்றெல்லாம் சொல்வார்கள். ஆனால் அக்காவிடம் சீட்டு போட்டு அக்காவே பல பேரை கனடாவுக்கும் ஆஸ்திரேலியாவுக்கும் அனுப்பி வைத்துள்ளார். இதில் இன்னொன்றை சொல்ல வேண்டும். அக்கா பல சீட்டு தந்திரங்கள் இல்லை, சீட்டுக்கான சில சுதந்திரங்களை அக்கா கொண்டு வந்துள்ளார். என்னவென்று கேளுங்கள். தற்போது இந்த காலத்தில் நாங்கள் அனைவரும் ஒரே இடத்தில் சந்திக்க முடியாமல் இருந்தாலும் வீவர் மூலமாக, வாட்ஸ்அப் மூலமாக சீட்டை கூறும் முறையை கண்டுபிடித்தவரும் எனது அக்காவே. அக்காவை பற்றி இன்னொன்று சொல்ல வேண்டும். அக்கா ஞாயிற்றுக்கிழமை ஆனால், ஒவ்வொரு மாதத்திலும் முதல் ஞாயிற்றுக்கிழமை ஆனால் அக்காவின் வீட்டில் பாயாசத்தில் ஏலம் போடுறாவோ இல்லையோ, அக்கா வீட்டு வாசல்கள் எல்லாமே ஏலம் கூறிய சத்தமாகவே இருக்கும். ஏனென்றால் ஒவ்வொரு ஞாயிற்று முதல் கிழமையும் அக்கா வீட்டில் ஏலம் கூறப்படும் சீட்டு. இப்படிப்பட்ட அக்காவால் நினைத்து இந்த இடத்தில் இன்னொருத்தரை நாங்கள் நினைவு கூற விரும்புகிறோம். அதுதான் மிஸ்டர் ஜோன். இவரை பற்றி சொல்ல வேண்டும் என்றால் கடந்த 15 வருடமாக அக்காவிடம் திறமையாகவும் ஒழுக்கமாகவும் நாணயமாகவும் சீட்டு கட்டிய ஒருத்தர். இவரை பற்றி இன்னொன்று சொல்ல வேண்டும். இன்று வரை, இந்த நிமிடம் வரை எந்த ஒரு சீட்டுக்கும் காசு பிந்தி கொடுத்ததும் இல்லை, அவர் கொடுத்த செக் எதுவும் இன்று வரை திரும்பியதும் இல்லை. இப்படிப்பட்ட ஒருத்தரை அக்காவே அவரது கையால் அவரை கௌரவிப்பார். அக்கா பாருங்கள், அக்கா பொன்னாடை போடும் போதும் ஒன்று சொன்னார், அடுத்த சீட்டுக்கும் நீதான் ஆண்டு. அந்த உற்சாகமும் உணர்வும் எங்கள் எல்லாருக்கும் வேண்டும். மன்னிக்கவும், இந்த கூட்டத்தில் என்னால் தொடர்ந்து உரையாற்ற முடியாமல் போகுது. ஏனெண்டா என்ற அம்மாவுக்கு சீரியஸ் என்று SMS வந்திருக்குது. தயவுசெய்து நான் இந்த கூட்டத்தை நிறைவு செய்து கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அக்கா அக்கா என்னடா? என்ன என்ன அம்மாக்கு சீரியஸ் அக்கா? என்னடா இங்க அத்தனை SMS போட்டிருக்கேன். டேய் ஒரு டெலிபோன் எங்க உன்ட டெலிபோன் எடு. என்ன யூனிட்டில உண்டலடி. சும்மாடி. ஐயோ
ஐயோ கடவுளே புள்ளியாரே என் அம்மா கொண்டுமே நடக்க கூடாது. ரிங் போகுது இல்ல, திருப்பி அடியடா. ஹலோ ஹலோ தம்பியை கிடைக்கிறேன். ஓம், நான் தியானம் கேட்கிறேன். என்ன இந்த போன் அடிச்சிருக்கிறேன். அம்மாக்கு சீரியஸா? அம்மா அங்க? அம்மா தியேட்டர்ல இருக்காடா. அம்மா தியேட்டர்லயோ? அம்மா தியேட்டர்ல இருக்காடா. அம்மாக்கு என்னவா? அம்மா சீரியஸா இருக்காடா தியேட்டர்ல. சீரியஸாவா? அம்மா சீரியஸா இருக்கறாவா? அதெல்லாம் ஒண்ணும் ஏனடா தம்பி கேக்குற? இல்ல அம்மாக்கு இப்ப ஓகே தானே? அம்மா சீரியஸா படம் பார்த்துட்டு இருக்காடா, கபாலி படம் தியேட்டர்ல. என்னடா டேய், என்னடா என்னடா டேய் டேய் தம்பி, அம்மா தியேட்டர்ல சீரியஸா கபாலி படம் பார்த்துட்டு இருக்கா. புற அடி நீ போனே. நான் புற அடிக்கிறேன், நீங்க வையுங்க. என்னமாமடா டேய். ஐயோ அங்க உண்டு அங்க அழ அத பேசாம இரு. அங்க அம்மா சீரியஸா கபாலி படம் பாக்குறாவா தியேட்டர்ல. எங்க அத்தானுங்க? அத்தானுங்க எங்க அத்தான்? என்னடா டேய், என்னடா என்ன கட்ட நிக்கிற? என்னவா மாடி கட்ட நிக்காங்க? என்னடி முழிகிற பத்திர ஆடி மாதிரி? இதே அத்தான். அத்தான் ஓ என்னது? டெலிபோன். அதானடா எனக்கு என்ன எஸ்எம்எஸ் அனுப்பினீங்க? என்ன அனுப்புறாங்க? அம்மா சீரியஸ் அடா. அடே எனக்கும் வந்தோட அம்மா சீரியஸ், தயவு செய்து இந்த தகவலை பரிமாறவும். இந்த பார், அதான் நான் எல்லாருக்கும் அனுப்பிவிட்டேன், உனக்கும் வந்திருக்காங்க. ஆச்சம்மா ஆச்சம்மாக்கு சீரியஸ். எங்க அம்மா எழுது அம்மாக்கு சீரியஸ்டா. அதைத்தான் நான் பரிமாற, அவங்க பரிமாற சொல்லிக்காங்க. தயவு செய்து பரிமாறும் கொண்டு கிடக்கு. அத்தான் அம்மாக்கு சீரியஸ்ண்டா ஜெயலலிதா அம்மாக்கு சீரியஸ்ண்டா அனுப்பலாங்க. விளக்கம் எல்லாரும் அன்பா அம்மா அம்மாடா சொல்றாங்க. அதைத்தான் நானும் அனுப்பினேன். எனக்கு அனுப்பியிருக்காங்க. நான் உனக்கு அனுப்ப இல்லை, நான் இந்த குரூப்ல உள்ளவனுக்கு அனுப்பி விட்டேன். அத்தான் ஆரோ ஒருத்தர் ஆஸ்பத்திரியில சோமிலாம் இருக்கிறது உங்களுக்கு எல்லாம் விளையாட்டு செய்தியா போச்சா? எல்லாரும் கண்ட மாதிரி அனுப்புறதுக்கு உங்களுக்கு நீங்க ஒன்று கூட ஒழுக்கமா செய்யவே மாட்டீங்களா? உருப்படுற மாதிரி செய்யவே மாட்டீங்களா? நாங்க ஒண்ணும் செய்யல. இப்ப நீ செய்த வேலை சரியா? இன்றைக்கு நீ செய்த வேலை சரியா? நான் என்ன இன்றைக்கு செய்யறேன்? டேய், நான் துவாக்கி விட்ட சங்கம் வந்து சங்கம் சீட்டுக்கு கட்டு ஒரு சங்கம் ஒன்று சொல்லி நான் உருவாக்கி விட்ட சங்கத்துல போய் நீ நின்று மக்க பிடிச்சு பேசி போட்டு வந்திருக்கிற. எனக்கு என்ன மரியாதை? அத்தான் 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 என்ன என்ன அவையில் கூப்பிட்டுச்சு? ஓ தம்பி நீ வடிவா இருக்கிறாய். நீ ஒண்ணு பார்த்து கண்கட்டவங்கள கூட வடிவா இருக்கிறாய். ஒரு ஸ்பீச் ஒன்று செய்து விடுவியா? போட்டோ எடுத்து Facebookல போடுவீங்க முடிச்சுனா நான் ஓமண்டேன். எனக்கு ஒரு 10-15 லைக் வந்தா காணும். அப்ப நான் ஓகேன்னுட்டேன். இதுல என்ன இருக்குது? இல்ல நான் எவ்வளவு கஷ்டப்பட ஊரிலே கேட்டு பாடுறா. சின்ன தம்பி என்று சொன்னால் சீட்டுக்கார சின்ன தம்பி குடும்பம் கூட நாங்க இந்த இன்றைக்கு நாங்க அதை உருவாக்கி விட்டான். என்ன கேட்காம நீ போய் அங்க இருக்க ஒரு உருப்படியா என்ன செய்யலாம்? திருப்பி வர இதுக்கு வர அத்தான் உங்களையே அந்த சீட்டுக்கார சங்கத்துக்கு நீங்க வரையிலன்ட்டு எனக்கு தெரியுமா தான்? என்ன சொன்னாங்க? கடந்த 4 மாசமா நீங்க ஒழுங்கா சீட்டு கட்டாதபடியா தானே உங்களுக்கு உண்டால வாராடி. இதுக்குள்ள நான் சீட்டுக்கு அங்க போய் காய்ச்சது உங்களுக்கு கோபம் வருது. ஓ எனக்கு கோபம் வருது. ஏன்னா 4-5 மாதம் நீ வந்து இது இருக்கிற இத வந்த காசு குடுக்கோளம் சிந்தனை உனக்கு இருக்கா? ஒரு ரோசனா உங்களோட பரம்பரைக்கே இல்லையே ரோசனாம்பாடி. உங்களோட பரம்பரைக்கு இருக்காடி. அத்தான் அது தந்துட்டு நீ கதை பற்றி யாரும் சொன்னா அதை போய் கேள். ஓகே காசு தந்துட்டு என்ன ஓகே. எனக்கு இப்ப சொல்லி காட்டிட்டீங்களோ, குத்தி காட்டிட்டீங்களோ. நான் 4 மாசமா உங்களோட வீட்டுல சும்மா இருந்து சாப்பிடுறான், நான் வந்த காசு இல்லைன்னு சொல்லி காட்டிட்டீங்களோ, சொல்லி காட்டிட்டீங்களோ. ஓகே என்ன போறியா? இன்னும் 1 மாசத்துல நான் வந்த காசையும் 4 மாசம் திண்ட காசையும் உங்களோட மூஞ்சில தூக்கி எறிகிறேன். அல்லது அந்த சீட்டுக்கார சங்கத்துல இருந்து நான் ரிசைன் பண்றேன். அதை செய் முதல்ல, அதை செய். சங்கத்தில் வெட்டி போடுவா. இல்ல இங்க நீ நடிக்காத. இப்ப வந்து தம்பி தம்பி அவரோட இரு. அத்தான் என்ன அவன் போறான், அதான் கூப்பிடுங்க. அவனுக்கு மாத்தான் உனக்கு மாத்தான் ஆனா என்னடி ஒரு குண்டு மணி தோற்றம் வந்த பிசாசு இப்ப நீ 20 பவுன் கங்கலி போட்டு நிற்கிற. அவனை கூப்பிட சொல்லி அவனை கூப்பிட்டு வச்சு என்ன எல்லா சங்கம் எல்லாம் வந்த உங்களாடி வருவான். அத்தான் கூப்பிடுங்க. பேருந்தும் பாரு கூப்பிடுங்க. அத்தான் அவன் போறான். அத்தான் உன்னோட எனக்கு விசாரிக்க நான் லாச்சா போயிடாரு. அத்தான் ஏய் ஒழுப்பாரு உள்ளுபாரு. ஆத்தான் ஆத்தான் எங்க நிக்கிறீங்க? ஹலோ 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 இது எங்க உள்ளுக்கா பூந்து நிக்க போல.
ஹலோ ஹலோ ஓ எங்க நிக்கிறீங்க அண்ணா? நான் ரோட்டில் நிற்கிறேன். ஐயோ எங்கேண்டாலும் ஒரு வில்லங்கம் வாழ நிற்காங்க. காடு நோட்டுக்கிட்ட நிற்கிறேன். அப்போ காடு நோட்டு நிற்கிறேன். காரணம் அப்படியே நடந்து கவை வரத்துக்கிட்ட வாங்க. எங்க கவே வரலையோ? ஓ நெடுக்க அங்கே தான் குடிக்கிறேன். நீ வாங்க அங்க வாங்க அழுவணும் முக்கிய அழுவணும். சரி அப்போ வா. ஒன்றில் அந்த சங்கத்தை உடைக்கணும், இல்லாட்டி நாம் வேலை செய்யறோம். நான் ஒரு பதவியில் இருக்கணும், அதை உடைக்கணும். சங்கத்தை உடைக்கணும் முதல்ல. அந்த சங்கத்தை உடைக்கணும். இஞ்சவா என்ன குட்டி போட்டு அலுமாரி சுற்றி நிற்கிறேன். இது இதுல வந்துட்டு சொல்லு, உனக்கு இப்ப என்ன பிரச்சனை? நான் உருவாக்கிட்ட சங்கத்தை என்ன இல்லையா? நான் இல்லையா? நீ எந்த சங்கத்துல ஒழுங்கா நின்றி அங்க போய் பேச விட்டா அதுல ஒரு சங்கம், இதற்கு கதிரை கொடுத்தா இங்க ஒரு சங்கம். நீ எந்த சங்கத்துல எந்த நேரம் நிப்பேன்னு தெரியாது. அப்ப பிரசிடண்ட் உனக்கு ஒரு சங்கத்தை கொடுப்பாங்க. இங்கே இங்கே வா, ஏன்னா பேப்பர்ல கிடக்குறாப்பா ஒரு சாமியார் வந்துருக்கிறாம் இங்க. ஐபோன் சாமியாரா? அது ஐபோன் எல்லாம் பழைய காலத்து சாமியார், இப்ப மெஜிக் சாமியாரா. இப்ப எங்கட பிரச்சனை சொன்னா டக்குன்னு மெஜிக்ல செய்து தீர்த்து வைப்பேராமலாப்பா சாமியார். ஓ மெஜிக் சாமியார் நாம் சிவசேன சாமியார் வந்திருக்கிறார். நாம் சிவசேன கேள்விப்பட்ட பேரா? ஜீவா எனக்கும் தலை நிறைய பிரச்சனை. ஓ சரியோ, உனக்கும் நீ எந்த சங்கத்துல இருக்கிறதுக்கு ஒரு சங்கத்துல நிம்மதியா இருக்கிறதுக்கு விடுறாங்க இல்ல? ஓ நீ சங்கம் சங்கம்ண்டா அலைகிற, கதிரைக்கும் அலைகிற. அப்ப போய் அவர்கிட்ட கேட்டேன்னு சொன்னா அவங்க அந்த சாமியார் மெஜிக்கில உனக்கு நிரந்தர கதிரை எடுத்து தருவேன். வா நான் போ. சரி அதை பாப்போம். ஓ சாமி வேலையை பாப்போம். அன்பான ரசிகர்களே, அன்பான பக்த கோடி பெருமக்களே, நாம் சிவசேனா. பக்த கோடிகளே, நாம் சிவசேனா. பாரிஸ் மண்ணில் வீட்டிற்கும் அன்பு செல்வங்களே, நாம் சிவசேனா. உங்கள் எல்லாருக்கும் நாம் சிவசேனா சாமியின் அற்புத மேஜிக்கும் அற்புத மணி பரிகாரமும். நாம் சிவசேனா. பக்த கோடிகள் அனைவரும் எழுந்து எங்கள் சாமியின் பாதத்தை தொட்டு விடுங்கள். நாம் சிவசேனா. நாம் சிவசேனா. நாம் சிவசேனா. நாம் சிவசேனா. பக்தா அவ்வாறு வைக்கட்டும். பக்தா சாமியின் பாதத்திருத்தை. இந்த பாரிஸ் மண்ணில் முதல் முறையாக இந்த ஓம் நாராயண சாமி அவர்கள் இங்கு வரப்போகிறார். இந்த சாமியை பார்ப்பதற்காக பல கோடி பக்தர்கள் இங்கு வந்திருக்கிறார்கள். நாம் சிவசேனா. நாம் சிவசேனா. நாம் சிவசேனா. நாம் சிவசேனா. எனக்கு அருள் கிடைத்து விட்டது. சாமி வரப்போகிறார். சாமி வரப்போகிறார். எங்கே பக்த ஓடிகள் அனைவரும் எழுந்து நில்லுங்கள். சாமி வரப்போகிறார். சாமி வரப்போகிறார். எழுந்து நில்லுங்கள். மனிதன் எந்திரம் சிவசம்போ நெஞ்சம் ஆலயம் தினகே தேவாலய தினமும் நாடகம் சிவசம்போ ஜெகமே தந்திரம் சுகமே மந்திரம் மனிதன் எந்திரம் சிவசம்போ நெஞ்சம் ஆலயம் தினகே தேவாலய தினமும் நாடகம் சிவசம்போ. கேளுங்கள். பாரிஸ் மண்ணில் முதல் முறையாக வருகிறார் ஓம் நமோ நாராயண சாமி. எழுந்து நில்லுங்கள். பக்த கோடிகள் அனைவரும் எழுந்து நில்லுங்கள். நாம் சிவசேனா. நாம் சிவசேனா. எழுந்து நில்லுங்கள். மறுநாளே எண்ணாதே இந்நாளே நாம் சிவசேனா.
சிவசேனா சிவசம்போ நாம் சிவசேனா அப்பாவும் தாத்தாவும் வந்தார்கள் போனார்கள் தப்பென்ன சரி என்ன எப்போதும் விளையாடு அப்பாவி என்பார்கள் தப்பாக நினைக்காதே எப்பாடி போனாலும் இன்பத்தை தள்ளார் சிரிக்கின்ற நாடின்று நாம் சிவசேனா நாம் சிவசேனா பக்தர்களின் அருள் உச்சக்கட்டமாகிறது. பக்த கோடிகள் கத்துகிறீர்கள், கத்துங்கள். இங்கு வந்திருக்கும் பக்தர்களே, சாமியின் அருள் கிடைப்பதற்கு கோடான கோடி காலம் தவம் புரிந்து கிடைத்து வந்த பக்தர்களே, உங்கள் அனைவருக்கும் ஒரு அன்பான வேண்டுகோள். உங்கள் அனைவரிடமும் Facebook இருக்கிறதா? ஓகே. உங்கள் அனைவரது Facebookiலும் சாமியை ஆட் செய்து விட்டீர்களா? ஆட் செய்யவில்லையா? உடனே ஆட் செய்யுங்கள். உடனே ஆட் செய்தால் தான் அருள் கிடைக்கும். தம்பி சாமி, என்னோட டெலிபோன் இல்ல, என்னுடைய கணவர்ட்ட டெலிபோன் தான் இருக்குது. பக்தி, உன்னிடம் டெலிபோன் இல்லை, உன்னுடைய கணவரின் டெலிபோன் தான் உண்டு. அதில் Facebook இருக்கிறதா? பிரச்சனையை விடு. தா சாமியை ஆட் பண்ணி விட்டேன். சாமி போடும் என்ன விஷயமாக இருந்தாலும் 50 முறை ஷேர் செய். யாராவது ஒரு பக்தி சாமியின் பாதத்துக்கு பாலாபிஷேகம் செய்யலாம். வாருங்கள். ஓம் சிவசேனா ஓம் நாம் சிவசேனா. கண்களை மூடி தியானத்தில் இருங்கள். நாம் சிவசேனா நாம் சிவசேனா. எல்லாரும் கண்களை மூடுங்கள். சாமி உச்சக்கட்டத்திற்கு போகிறார். கண்களை மூடுங்கள். அனைவரும் ஒளிவு மறைவில்லாமல் கண்களை மூடுங்கள். கண்களை திறந்து பாருங்கள். சாமியின் காலில் ஒரு மணி தொங்குகிறது. பரவசம் பரவசம் பரவசம். அப்பாவும் தாத்தாவும் வந்தார்கள் போனார்கள். நாம் சிவசேனா. அவ்வாறே கண்களை மூடி தியானம் செய்யுங்கள். சிவசேனா. தம்பி நாம் சிவசேனா. இவன் இந்த மச்சான் போடுவார். நாம் சிவசேனா. உங்க தம்பி இங்க ஒரு சாமியாரோட வந்து சேப்பெல்லாம் மாறி எல்லாம் 4-5 அண்டிமாரோட வந்து இருக்கான். ஓமடி இங்க ஒரே சனத்து அவன் தான் இங்க எல்லாம் ஒரு வாரம் என்ன முடிவு தெரியல. ஒரு வாரம் நான் கேட்டு செல்ல மாட வாங்க சாமியார்கிட்ட. சரியோ நான் எல்லாம் முடிய விட்டு விளம்பரம் அடிக்கிறேன். போர் அவனை பார்த்தாலே வித்தியாசமா இருக்கான். போர் நான் போய் அடிக்கிறேன். பை வைத்திரு தம்பி சாமி, தம்பி சாமி, சொல்லு பக்தா.
எனக்கு ஒரு பிரச்சனை சாமி. பிரச்சனை இருக்கிறவன் தான் சாமியிடம் வருவான், பிரச்சனை இல்லாதவன் வரமாட்டான். வரமாட்டான். அப்படி இருந்து பார்ப்பான். என்னன்னு சொன்ன சாமி, உங்களோட மருமகனை கூப்பிடுறதுக்கு ஸ்ரீலங்காவில இருந்து கூப்பிடுறதுக்கு காசு கட்டி ஏமாந்து போன இந்த சாமியார் இந்த மஜிக்கில கூப்பிட்டு தருவாராமே. எங்கட மருமகன் ஒருக்கா பிரான்ஸ்க்கு கூப்பிட்டு விட மாட்டேன். கொஞ்சம் கஷ்டமான விஷயம், சாமியுடன் கலந்து பேசி ஆலோசித்து விட்டு வருகிறேன். சாமி யோசிக்கிறார் என்று சொல்லியிருக்கிறார். ஆனால் இதில் ஒரு விஷயம் இருக்கிறது. சாமியின் காலில் இருக்கும் அந்த மணி ஆடினால் தான் சாமி இறக்குவார். தம்பி தம்பி சாமி தண்ணி சாமி தம்பி சாமி கூட பேர் வேறு இல்லை. ஏன் சாமியார் வாய் திறந்து பேச மாட்டேன்? சாமியோடு நான் மட்டும்தான் பேச முடியும், அவர் என்னுடன் மட்டும்தான் பேசுவார். அப்ப சுத்தி வர அஞ்சு மேல இருக்கணும் பேச. அவைகளுக்கு பக்தி கிடைக்கும். சாமி மணி அடித்து விட்டார். நிறுங்கள், நிப்பாட்டுங்கள், நிப்பாட்டுங்கள். நீங்களாம் கொஞ்சம் கும்பிடக்கூடாது. எல்லாரும் கண்களை மூடி தியானத்தில் உச்சரியுங்கோ. கண்களை மூடுங்கோ. மறுபடியும் இதோ இதோ வந்து விட்டார், வந்து விட்டார். எங்க எங்க இந்த காணி? எங்க கொத்து வச்சிருந்த காணி எல்லாம் எங்க? ஐயோ, கம்பட்டிக்கு புதுசா பிடி வேற போட்டு வச்சிருந்தானு. எங்க இந்த கிணத்தை காணும், கிணத்தை காணும். ஐயோ மாமா, மாமா சொன்னது இவன் இல்லையாப்பா, இவன் மூத்த மருமகன். நான் எங்க நிக்கிறேன், நான் எங்க நிக்கிறேன்? இவனுக்கும் வெளிநாடு சாமியார், இவனுக்கும் வெளிநாட்டுக்கு ஒத்து வராது. இவன் அங்க பெரிய அட்டகாசம். வெளிநாடு என்றாலே இவனுக்கு பிடிக்காது. நான் சொன்னது சின்ன மருமகனா. நீங்கள் மருமகன் தான் சொன்னீங்க, ஆனா பெரிய மருமகனா சின்ன மருமகனா சொல்லலையே. நீங்க எல்லா மருமகனையும் ரை கொடுக்குறீங்களா? எங்க நிக்கிறேன் நான்? இனி இறக்கினது இறக்கினான். சாமி இறக்குற மட்டும் எனக்கு தெரியாது. இலக்கியத்தை சின்ன மருமகன் வரணும். இவனை கொண்டே விடுங்க, இவன் கலசரியோட இங்க காலம் தள்ளிடாது. சாமி இறக்குற மட்டும் செய்வார், ரேத்திர செய்ய மாட்டேன். கொஞ்சம் இருக்கு சாமி. ஒரு சாமி வர. ஐயோ ஐயோ அண்ணே, அங்க நிக்கிறேன். தம்பி நீ பிரான்ஸ்ல நிக்கிறாய். பிரான்ஸோ? இவர்தான் இந்த சாமி. நான் கொழும்புக்கு போனதில்லை. ஐயோ, 2 மாதத்துக்கு இவர் எங்கோ பார்த்த மாதிரி. இவர் யாழ்ப்பாணத்துல நான் சிவசேனா கொண்டு வா. ஐயோ அதிக பணம் எடுக்கலாம். ஓ சரி, பரவாயில்லை சாமி. நான் கூட்டிட்டு போறேன். விட்டு விடு. தரமாட்டேன். சாமி குத்தமாயிரும். போயிட்டு வாங்க. நீங்கள் கண்களை மூடி சாமியை தியானம் செய்யுங்கள். அடியை இங்க இருக்கிறீங்க, வாங்க வாங்க வாங்க. இந்த கேன் போனை தான் நீ எந்த கேன் போனை கொண்டு படிக்கிறது? என்ன ஷேர் பண்ணி இருக்கிற? என்னடி எந்த கேன் போனை ஷேர் பண்ணி Facebookல அவன் அடிச்சு எனக்கு நக்கல் அடிச்சு கொண்டிருக்கான். சாமியார் என்ன பாத்ரூம்ல தெரியுமே? ஷேர் பண்ணிருக்கேன் எந்த கேன் போனை விட்டு ரெண்டு ஆடிக்க. அங்க ஐடியாவில இருந்து அங்க இருந்து சாத்திரி மாதிரி சாமியார் மாதிரி வரீங்க. நீங்கள் சும்மா கண்ணு படம் எனக்கு பின்னால படிச்சுட்டு வாங்க முன்னுக்கு வா. அவர் வந்திருக்காரு, நான் சிவசேனா சொல்லிக்கொண்டு இப்ப யாழ்ப்பாணத்துக்கு போட்டீங்க. இப்ப அப்படியே இருக்கு பாத்தீங்களா? வாங்க, சாமியார் மாதிரி இருக்கு, சாத்திரி மாதிரி இருக்கு, பின்னால திரும்பி கொண்டிருக்க போறீங்க. சாமியார் என்ன பார்த்து தெரியாம இருக்கிறாரு. சாமி 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 என்ன நடுத்தெருவில் விட்டுட்டோ? இன்னால கல பேர் கலர் நின்றுச்சுன்னா உண்டே காணையில். சாமி சாமி சாமிர மணியே காணையில, சாமியே காணையில். சாமி பரவச நிலை அடைஞ்சிட்டாரா? Hey dude, hi Anthony. What's up? What's happening? Nothing much da. So sad.
சாமி ஓடிட்டேரா? ஹலோ சாமி, காசு பணம் கொட்டு மணி மணி, காசு பணம் கொட்டு மணி மணி, காசு பணம் கொட்டு மணி மணி, காசு பணம் கொட்டு மணி மணி. கொடப்புடிச்சு ஹைட்டுல பறக்க போற ஹைட்டுல தலை கால தலை கீழா நடக்கிறேன். காசு பணம் கொட்டு மணி மணி, காசு பணம் கொட்டு மணி மணி. சாமி ஓ கோயிலடியில சந்திச்சது ரொம்ப சந்தோஷம். சாமி, நீ நினைச்சதும் உனக்கு வந்துட்டு, ஓ நான் நினைச்சதும் எனக்கு வந்துட்டு. அப்ப சாமி பயணமாகறீங்களா? பயணம் போறேன். நிச்சயத்தை இந்த ரியாலியோ மணிக்கிழமை அனுப்பிவிடு. ஓ சாமி, அப்ப அடுத்து எங்கட சந்திப்பு சாமி? பக்கத்து நாடு சுவிசு போ. சுவிசுங்க. சாமி சரணம், சாமி சரணம், சாமி சரணம், சாமி சரணம். காசவாரி இறக்கிறேன். சாமி காசு பணம் கொட்டு மணி மணி, காசு பணம் கொட்டு மணி மணி, காசு பணம் கொட்டு மணி மணி, காசு பணம் கொட்டு மணி மணி. ஓடு வேண்ட மேடையில கால மேல குரங்கு சட்டை மாட்டிக்கின சந்தை. பங்கு பெற்றிய கலைஞர்களை மதிப்பளிக்க நான் அன்போடு அழைப்பது கந்தையா சண்முகலிங்கம் கலைப்பிரிவு, திரு பீட்டர் அம்ப்ரோஸ் வட்டார பிரதிநிதி, ராசலிங்கம் தமிழ் மாறன் தொழில்நுட்ப பிரிவு, திரு ராஜ்குமார் வட்டார பிரதிநிதி, தளையசிங்கம் புதுயுகன் அரங்காவலர், சதா பிரணவன் கலைப்பிரிவு, நாகரத்னம் அன்பு செல்வன் பாரதி விளையாட்டுக் கழகம். இவர்களோடு இணைந்து புங்குடுதீவு மக்கள் ஒன்றியத்தின் தலைவர் இலங்கையர் கனகசபை அரியரட்னம் அவர்களையும் அன்போடு அழைக்கின்றோம். நாடகத்தில் பங்கு பெற்றிய கலைஞர்களை அரங்கிற்கு அழைக்கின்றோம். நாடகத்தில் பங்கு பெற்றிய கலைஞர்களை அரங்கிற்கு அழைக்கின்றோம். அவர்களுக்கான மதிப்பை வழங்கி வைப்பதற்காக புங்குடுதீவு மக்கள் ஒன்றியத்தின் தலைவர், எங்கள் அன்புக்கும் மதிப்புக்கும் உரிய இலங்கையர் கனகசபை அரியரட்னம் ஆசிரியர் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். கந்தையா சண்முகலிங்கம் கலைப்பிரிவு, திரு பீட்டர் அம்ப்ரோஸ் வட்டார பிரதிநிதி, ராசலிங்கம் தமிழ் மாறன் தொழில்நுட்ப பிரிவு, திரு ராஜ்குமார் வட்டார பிரதிநிதி, தளையசிங்கம் புதுயுகன் அரங்காவலர், சதா பிரணவன் கலைப்பிரிவு, நாகரத்னம் அன்பு செல்வன் பாரதி விளையாட்டுக் கழகம். இவர்களை அன்போடு அரங்கிற்கு அழைக்கின்றோம். நாடக கலைஞர்களையும் அன்போடு அரங்கிற்கு அழைக்கின்றோம். ஏதோ கலைஞர்களுக்கான மதிப்பளிப்பு இந்த அரங்கத்தில் நிகழ்ந்திருக்கிறது. உங்களுடைய கரகோஷத்தோடு
பெற்றுக் கொண்டவர்கள் உங்கள் கைகளிலே வைத்திருங்கள். ஏனென்றால் பத்மசுகி ஞானச்சந்திரன் அவர்களையும் அன்போடு அரங்கிற்கு அழைக்கின்றோம். பத்மசுகி ஞானச்சந்திரன் அவர்களை அன்போடு அரங்கிற்கு அழைக்கின்றோம். நன்றி. இப்பொழுது இந்த நாடகத்தை எழுதி இயக்கிய சுதன்ராஜ் அவர்கள் உங்களோடு ஒரு சில வரிகள் பரிமாறிக்கொள்வார். வாருங்கள் சுதன்ராஜ். அனைவருக்கும் வணக்கம். நாடகம் பிடிச்சிருந்தா கைதட்டுங்க. பிடிச்சிருக்க? நன்றி. இந்த 3 வார்த்தைகள் தான். நான் 15 ஆண்டுகளுக்கு முதல் ஒரு தெண்டர் என்ற ஒரு சஞ்சியை ஆரம்பித்த பொழுது அதுக்கு விளம்பரம் அடிக்கிறதுக்கு நான் போய் நின்ற இடம் நுயுமை கண்டான் ஐச்சகம். அதனுடைய உரிமையாளராக இருந்த அரியம் மாஸ்டர் அவர்கள் அதனை இலவசமாக அடித்து என்னை உற்சாகப்படுத்தியவர். அவர் தலைவராக இருக்கின்ற இந்த தருணத்திலே இந்த புங்குடுதோன்ற இந்த மேடையிலே ஒரு நாடகத்தை அளிப்பதற்கு வாய்ப்பளித்த அரியம் மாஸ்டருக்கு நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன். அத்தோடு இத்தனை பெரிய கலைஞர்களையும் இப்படி ஒரு மேடையில நான் நாடகத்தை செய்ததே இல்லை. ஆனா எல்லாரும் ஒத்துழைச்சு சிறப்பா தந்தமைக்கு எல்லா கலைஞர்களுக்கும் நன்றி. இந்த புங்குடி தந்தத்துக்கும் நான் நன்றியை குறிப்பிடப்படுகிறேன். இந்த கதை உருவாவதற்கான பிரதான காரணமாக இருந்த மதியண்ணாவுக்கும் என்னுடைய நன்றி. எல்லோருமே